சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. தீவிரவாதிகளுக்கு உதவிய இளைஞர் பாதுகாப்பு படையினரிடம் இருந்து தப்பிக்க ஆற்றில் குதித்த நிலையில் அவர் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தார். காஷ்மீரின் பஹல்காமில் கொடூர தாக்குதலை நடத்திய பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு உள்ளூரைச் சேர்ந்த சுமார் 20 பேர் உதவி செய்திருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுகிறது. அதன் பேரில் காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் இராணுவம், போலீசார், NIA அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் தீவிரவாதிகளுக்கு உணவு, குடிநீர் வழங்கியதாக அகமது என்ற 23 வயது இளைஞர் பிடிபட்டார். குல்காமைச் சேர்ந்த அவரிடம் NIA அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தினர். வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு NIA அதிகாரிகள் அவருக்கு உத்தரவிட்டனர். அதன்படி இராணுவம், போலீசார், NIA அடங்கிய குழுவினரை அகமது வனப்பகுதி வழியாக அழைத்துச் சென்றார். அப்போது பாதுகாப்பு படையினரிடமிருந்து தப்பிக்க அகமது திடீரென ஆற்றில் குதித்தார். ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட அவரின் சடலம் கரை ஒதுங்கியது. இப்போது ட்ரோன்கள் மூலம் தீவிரவாதிகளை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு படையினரிடமிருந்து அகமது தப்பி ஆற்றில் குதிக்கும் வீடியோவும் ட்ரோனில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து காஷ்மீர் போலீசார் கூறுகையில், தீவிரவாதிகளுக்கு உதவி செய்த அகமது என்பவர் கடந்த சனிக்கிழமை பிடிபட்டார். வனப்பகுதியில் பதுங்கி இருக்கும் தீவிரவாதிகளை அடையாளம் காட்ட கூட்டுப் படையினரை அவர் ஞாயிற்றுக்கிழமை அழைத்துச் சென்றார். அப்போது திடீரென ஆற்றில் குதித்து தப்ப முயன்றார். ஆனால் ஆற்று வெள்ளத்தில் அவர் இழுத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தார். அவரின் சடலம் மட்டுமே இப்போது கிடைத்துள்ளது என்று கூறினர்.